இது என்ன வீடியோ? Soulmate Attraction. How to attract your soulmate. அப்படியே டைட்டில்லாம் நான் அப்படி போட்டிருப்பேன், ஏமாந்துடாதீங்க. அதுவும் அங்கே ஒரு பொண்ணு போதில் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குமோ? அந்த அந்த பொண்ணோட இந்த பொண்ணு அழகாக இருக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குமோ? இந்த பொண்ணை நான் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? இந்த பொண்ணுக்கு நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? அவளை அந்த ப்ரப்போஸில் ஓகே பண்ண வைக்கிறது? நான் எப்படி என் சோல்மேட்டை அடையிறது? ஏற்கனவே கடவுள் எனக்காக ஒருத்தியை படைச்சிருக்கான் அப்படின்னு இந்த கான்செப்டெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிலாம் கிடையாது. அந்த ஃபீலிங்கில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அது என்ன தோணுன்னா, இவ தாண்டா என்னோட சரி பாதி. ஸோ அப்போ நம்ம அப்போ நான் எனக்கான சோல்மேட்டை நான் அட்ராக்ட் செய்வது எப்படின்னா, ஆல்ரெடி ரெடிமேடாக உங்கள் சோல்மேட் பீஸ் இருக்குது, அந்த பீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் என் பார்ட்னர் கூட சேர்ந்து காதலாகி கசிந்து காதலின் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்று நான் தவிக்கிறேன். அதே மாதிரி தவிக்கும் ஒரு பார்ட்னர் கிடச்சா தானே ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி அன்பை பகிர்ந்து கொண்டு அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னரை நான் எப்படி அட்ராக்ட் செய்வது? அன்னைக்கு தான் சோல்மேட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் சோல்மேட் அட்ராக்ஷன் பண்ணுறேன்னு யாரையாவது அட்ராக்ட் பண்ணி லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது பல்லு இழிச்சிரும். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஒன்றையும் பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே போகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸையும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, நானும் நீங்களும் எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு. ஓகே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோ? Soulmate Attraction. How to attract your soulmate. அப்படியே டைட்டில்லாம் நான் அப்படி போட்டிருப்பேன், ஏமாந்துடாதீங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேருக்கு என்ன ஒரு எண்ணம்னா, எனக்கான அந்த சோல்மேட், எனக்கான அந்த ஒரு என்னுடைய மறுபாதி இறைவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறான். அந்த பீஸ் தான் எங்கன்னு நான் தேடி நிற்கிறேன். அதுவும் அங்கே ஒரு பொண்ணு போதில் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குமோ? அந்த பொண்ணோட இந்த பொண்ணு அழகாக இருக்குது. ஒருவேளை இந்த பொண்ணு தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குமோ? அது இந்த பொண்ணை நான் பார்க்கும்பொழுது என்னோடய மொபைலில் எடுத்து பார்த்தா அதில் 1111 அப்படின்னு ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு நான் இப்படி திரும்புகிறேன், அங்கே இப்படி ஒரு லைட் எரிஞ்சுது அந்த கடையில் அப்படி. ஸோ எனக்கு ஏதோ பிரபஞ்சம் எனக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை நான் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? இந்த பொண்ணுக்கு நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது? அவளை அந்த ப்ரப்போஸில் ஓகே பண்ண வைக்கிறது? நான் எப்படி என் சோல்மேட்டை அடையிறது? அந்த மாதிரியெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான எண்ணங்கள் வைத்திருந்தால் மறந்து விடுங்கள். சோல்மேட் அட்ராக்ஷன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சோல்மேட், அந்த ஏற்கனவே கடவுள் எனக்காக ஒருத்தியை படைச்சிருக்கான் அப்படின்னு இந்த கான்செப்டெல்லாம் போய் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படிலாம் கிடையாது. சோல்மேட் அந்த அது ஒரு ஃபீல், அது ஒரு நிறைவு, மன நிறைவு. ஓகே, நீங்கள் எதர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அரேஞ்ச்டு மேரேஜில் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னர் கூட ஒரு மாதிரி அன்பாகி காதலாகி கசிந்து உருகி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆழம் போனீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள ஒரு பரவசமான ஃபீலிங் வரும். ஒரு இனிமையான அப்படி ரம்யமான ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கில் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அது என்ன தோணுன்னா, இவ தாண்டா என்னோட சரி பாதி. போன ஜென்மம் என்னை 2ஆக பொழந்து இந்த பூமியில் இப்போ படைக்க விட்டா என்னுடைய மறுபாதி தான் இவ. இந்த ஜென்மத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். அவள் வேறு யாரும் இல்லை, அவள் நான் தான், அது நான் தான் அவன், நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். உடல் ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, வெளியே சும்மா தியரட்டிக்கலாக ஏய் டார்லிங் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், உயிர் ஓடல் அப்படி இல்லை. நீங்கள் அன்பாகி காதலாகி கசிந்து ஆழம் பார்த்து ஒரு லெவலுக்கு ஆழம் போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்குமே ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த செல்லுக்கு தெரியும், இவ தாண்டா என்னுடைய பீஸு, என்னுடைய பாதி பீஸ் இவ தான் நான் தான் அவ அப்படின்னு அந்த செல்லுக்கு தெரியும். ஏன்னா அந்த அந்த ஏரியா தான் அந்த சோல்மேட் ஏரியா.
ஸோ அப்போ நம்ம வந்து அப்போ நான் எனக்கான சோல்மேட்டை நான் அட்ராக்ட் செய்வது எப்படின்னா, ஆல்ரெடி ரெடிமேடாக உங்கள் சோல்மேட் பீஸ் இருக்குது, அந்த பீஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை. சும்மா மேலோட்டமாக ஓரளவுக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, ஒரு வேவ் சிங்க் ஆகுது, ஒரு எங்களுக்குள்ளே ஒரு ஒத்து போகுது, சில பல வேவ்ஸ் எல்லாம் ஒத்து போகுது, எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்குது, அந்த மாதிரி சில காம்பினேஷன்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அன்பை பகிர்ந்து காதலை பகிர்ந்து கசுந்தருகி 2 பேரும் ஆழத்தை பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த சோல்மேட் ஃபீல் அப்போ வரும். ஓகே, ஸோ இப்போ அந்த பீஸை இப்போ அந்த மாதிரியான நபரை நம்மளுடைய பார்ட்னரை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? இப்போ நான் வந்து அந்த மாதிரி அந்த சோல்மேட் அளவுக்கு அந்த டெப்த்தை பார்க்கணுங்க. லவ்வில் எனக்கு அந்த டெப்த்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வரப்போகிற அந்த பார்ட்னர் வந்து இந்த பார்ட்னர் கூட சேர்ந்தா என்னால் அதை பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஆழம் பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் வந்து என் பார்ட்னர் கூட சேர்ந்து காதலாகி கசிந்து காதலின் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்று நான் தவிக்கிறேன். அதே மாதிரி தவிக்கும் ஒரு பார்ட்னர் கிடச்சா தானே 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி அன்பை பகிர்ந்து கொண்டு அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னரை நான் எப்படி அட்ராக்ட் செய்வது? நிறைய வழிகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான முதன்மையான அடிப்படையான கட்டாயமான ஒரு வழி இருக்கிறது. அது என்னென்னா செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் பண்ணாமல் நீங்கள் யாரையாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராப்ளத்தில் விடும். அதாவது உங்களுக்கு செல்ஃப் லவ்னு நான் சொல்கிறது, உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். இந்த பூமியிலேயே உங்களுக்கு அதிகமாக பிடித்த நபர் யாருன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். காலங்காலத்தில் எந்திரிச்சு கண்ணாடியை பார்க்கும்பொழுது உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? இப்போது நான் தினமும் தூங்கி எழுகும்போது என் காதலியின் முகத்தில் நான் முழிக்க வேண்டும். அது மொழி வேறு விஷயம். பட்டு உன் காதலியோட முகத்தில் முழிச்சா உனக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும்னு நீ எதிர்பார்க்குறில்ல மச்சி. நீ காலங்காலத்தில் எந்திரிச்சு பல்லு விளக்கும்போது மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்க்குறில்ல, உனக்கு அப்போ அந்த பரவசம் ஏற்படுதா? என்னைக்கு மூஞ்சியை பார்க்கும்போது உனக்கு அந்த ஆனந்தமும் பரவசமும் ஏற்படுதோ அன்னைக்கு தான் சோல்மேட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் நீங்கள் சோல்மேட் அட்ராக்ஷன் பண்ணுறேன்னு யாரையாவது அட்ராக்ட் பண்ணி லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது பல்லு இழிச்சிரும். கர்மம், நான் உன்னையாக கல்யாணம் பண்ணணும், சிங்கிளாகவே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதுக்கு லைஃப்பில், அப்படிலாம் உங்களுக்கு தோணும். என்னைக்கு இந்த அடிப்படை விஷயத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்களோ, அதாவது செல்ஃப் லவ், உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா, எனக்குலாம் இந்த பூமியில் யாரும் தேவை, எனக்கு என் கூட இருக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. ஐம் கம்ஃபர்டபுள் வித் மை செல்ஃப். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கேரக்டரு, என்னுடைய டேலண்ட்டு, என்னுடைய பேசும் திறமை, என்னோடய அழகு, என்னோடய சின் காம்ப்ளெக்ஷன், என்னுடைய வாட் எவர், எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிறைவாக இருக்கேன், எனக்கு திருப்தியாக இருக்கேன், நான் திருப்தியாக இருக்கேன், எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு ஃபீல், அந்த தன்மை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் உங்களால் உங்களுடைய சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த வரப்போகிற பர்சன் அந்த சோல்மேட் கேட்டகரிக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய சோல்மேட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அப்படி ஒரு க்ரைட்டீரியா அப்படி ஒரு தன்மை வந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கான சோல்மேட்டை காமி. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கள, இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, ஒரு வீட்டில் பார்க்கும்பொழுதோ அரேஞ்சிட்டோ லவ்வோ உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னரை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பிரபஞ்சத்தை கேட்டுட்ருக்கீங்களே, நிறுத்துங்க. அப்படியே வண்டியை பிரேக் டவுன் பாஸ் போட்டுட்டு முதல்ல செல்ஃப் லவ்வை டெவலப் பண்ணுங்கள். செல்ஃப் லவ்வில் உங்களுக்கு ஒரு மனநிறைவு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கண்டினியூ பண்ணுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு உங்கள் சோல்மேட்டை அனுப்பிச்சி வைக்கும். ஓகேவா? ஸோ என்று கூறி, சரி செல்ஃப் லவ் எப்படி பண்ணுறது அது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், ஹவு டு டூ செல்ஃப் லவ்வை பற்றி அதெல்லாம் நிறைய படித்து அதை பற்றிலாம் யோசிங்க. நானும் உங்களுக்கு அதை பற்றிய வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட பர்பஸ் அதுதான். உங்களுடைய சோல்மேட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் ஆக்டிவேட் ஆகிருக்கணும். செல்ஃப் லவ்வை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நீங்கள் தேடுதல் வேட்டையில் இறங்கணும். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கேட்குறீங்களா, அது கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஆக்டிவேட் பண்ணணும். செல்ஃப் லவ்வை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதை பற்றி தனியாக செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன்.
அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய சோல்மேட்டை லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணி பாருங்கள். அப்படி ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ என்று காதலோடு கூறி காதலோடு வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய சேனல். பாய்.